திலஜன் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். விஜய் அவர்கள் 5 தொகுதிகளில் ஒரே நேரத்தில் பிரச்சாரம் அப்படின்ற அறிவிப்புகள்லாம் வெளிவருது. குறிப்பாக அதில் ரோட் ஷோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு விஜய் மேலே தான் ஃபோக்கஸாக இருக்கீங்க. தாவேக்கா ஒரு அனுமதி கேட்டால் 1 மாதத்துக்கு முன்னால் அப்ளை பண்ணணுன்னுவாங்க. தாவேக்காவுடைய பிரச்சாரம், அந்த தலைவருடைய சுற்றுப்பயணம் போயிடக்கூடாதுன்றதில் ஆளும் கட்சி எல்லா முட்டுக்கட்டையும் போட்டுட்டு தான் இருக்காங்க. இனிமேல் விஜய்க்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராதுன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிப்போம் அப்படின்ற மாதிரி தான். ஒரு இடத்துல அதிகமான ஆட்கள் குவிவது என்பது தான் பல்வேறு சச்சரவுகளுக்கு, விபத்துகளுக்கு, நெரிசலுக்கு காரணமாக இருக்குது. பார்த்தாச்சு, ரைட், ஓகே, தலைவர் கை கொடுத்துட்டார், ஏதோ 2 வார்த்தை பேசி போயிட்டே இருக்கலாம். அதை ஏன் இவங்க அனுமதிக்க மாட்டேன்றாங்க? நேரம் இருக்கு இல்லையா, பிரச்சாரம் பண்ணுற நேரம், அதுக்குள்ளே நீங்கள் 50 இடத்துக்கு கூட போங்க, ஹெலிகாப்டரில் போங்க. நீங்கள் சந்தில் அனுமதித்தாலும் சரி, ரொம்ப குறுகலான வேலுசாமிபுரத்தில் அனுமதித்தாலும், நான் எங்கே அனுமதிக்கிறீங்களோ அனுமதித்த நேரத்தில் போவேன். இப்போ பொன்ராஜ் அவர்கள் பேசியிருந்த அந்த விஷயம் அப்படின்றது இன்னைக்கு பூதாகரமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல அதை எப்படி நீங்கள் பார்க்க? அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பற்றி பேசுகிறவங்க கொஞ்சம் நான் காக்க வேண்டும். அவங்க தற்குறிகள், அவங்க அப்படின்னு பேசுறது ன்றவங்கள கூட அப்படி நம்ம பேசக்கூடாது பொது வெளியில். போலீஸ் அமைதியாக இருக்குது. இன்னைக்கு விஜயே இப்போ பார்த்தேன், விஜய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிட மாட்டார். அவரே ரொம்ப ஒரு கண்டம் பண்ணி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுகிறதா இருக்கும். பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நடப்பு அரசியல் அப்படின்னு பேசும்போது விஜய் அவர்கள் நாளை மறுநாள் 5 தொகுதிகளில் ஒரே நேரத்தில் பிரச்சாரம் அப்படின்ற அறிவிப்புகள்லாம் வெளிவருது. அதுக்கு காவல்துறையினர் எப்படி அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற அந்த ஆலோசனையெல்லாம் நடக்குதுன்னு, குறிப்பாக அதில் ரோட் ஷோ அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. ஸோ எப்படி இருக்குது சார்? ஏன்னா வேட்பாளர் அறிவிப்பு அப்படின்றது இருக்குது, அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு டிவிக்கு எவ்வளோ ஃபயர்ஃபுல்லாக தயாராகிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்க? நாளைக்கு நுங்கம்பாக்கத்தில் ஒரு தனியார் ஹோட்டலில் வேட்பாளர் அறிமுகம் பண்ணுறாருங்க. அதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது இன்டோரில் நடக்கிற விஷயம். லிமிட்டட் பீப்புள் தான் இன்வைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நாளைக்கு நடக்கும். நீங்கள் சொல்கிறது நாளை மறுநாள் பெரம்பூர்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் ஒரு 4 தொகுதி பெரம்பூரோடு சேர்த்தா அன்றைக்கி ஒரு நாள் 5 தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ண போகிறதா அனுமதி கேட்டு அனுமதியும் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் ரோட் ஷோக்கு மட்டும் அனுமதி இல்லை. ஏன்னா அது எந்த கட்சிக்கும் நாங்கள் தரமாட்டோம்னு இன்றைக்கி காவல்துறை சொல்லுது. சரி, இதை அப்படியே காப்பாற்றுறாங்களான்னு இன்னும் 1 மாதம் நம்ம பார்க்கணும். ஏன்னா கடந்த காலங்களில் ஆளுங்கட்சிக்கு ஏராளமான தாராளமாக அனுமதிகள் வழங்கப்பட்டது. தாவேக்கா ஒரு அனுமதி கேட்டால் 1 மாதத்துக்கு முன்னால் அப்ளை பண்ணணுன்னுவாங்க. டிசம்பரில் நடத்த வேண்டிய சேலம் பரப்புரை கூட்டம் எப்போ நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். 2-3 மாதம் கழித்து தான் நடந்தது. அதனால் தாவேக்காவுடைய பிரச்சாரம், அந்த தலைவருடைய சுற்றுப்பயணம் போயிடக்கூடாதுன்றதில் ஆளும் கட்சி எல்லா முட்டுக்கட்டையும் போட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த SOP கூட பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. இந்த ஸ்பெஷல் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அது என்ன ப்ரோட்டோக்காலா ப்ரொசீஜரோ, அதாவது அது ரொம்ப டிஸ்கிரிமினேட்டிவாக இருக்குது. ரிகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அன்ரிகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் புதிய கட்சிகளுக்கு சட்டத்தின் முன் சமம் எல்லாருன்ற மாதிரி ஒரு ஓட்டப்பந்தயத்தில், ஒரு ரேஸில் எல்லாரையும் ஒன்றா தானே ஓட வைக்கணும். ஒரு ஆளை டக்குன்னு இப்போ ஓடுன்ட்டு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு ஆளை ஓடுன்னா அன்ஈக்குவல் இருக்கும். அது சரி இருக்காது. அட்லீஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா, இந்த எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் மார்ச் 15 வந்தது இல்லையா, 4 மணிக்கு, அதுக்கு மேலே கொஞ்சம் நிலைமை சீராகும். என்ன நிர்வாகம், காவல்துறையெல்லாம் ரொம்ப ஓவராக ஆளுங்கட்சிக்கு பேசுகிறதெல்லாம் நிறுத்துவாங்க. கோட் ஆஃப் கான்டாக்ட் வருது, நடத்தை விதிகள். அதனால் இனிமேல் கொஞ்சம்
அதுவும் வந்து பெரிய எலெக்ஷன் கமிஷனும் வந்து அது அது ஒரு ஆளை தானே சப்போர்ட் பண்ணோம். அது ஒன்றும் பெரிய இல்லை. ஆனால் இருந்தாலும் இவ்வளோ மோசமாக இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். பட்டு ஏதோ 4 எஸ்பிங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அதோடு விட்டாங்க. இன்றைக்கி சென்னை போலீஸில் இருக்க கமிஷனர்லேருந்து டிஜிபியிலேருந்து மாற்றணும். வெஸ்ட் பெங்காலில் பாருங்கள், சீஃப் செக்ரட்டரியை மாற்றிட்டாங்க, அதே போல் வந்து ஹோம் செக்ரட்டரியை மாற்றிட்டாங்க, டிஜிபியை மாற்றிட்டாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சிக்கு ரொம்ப ஓவராக சப்போர்ட்டாக இருக்காங்கன்றதால பிஜேபி அங்கே எதிர்கட்சி கேட்குது, நியூட்ரலாக எங்களுக்கு கேட்கும், உடனே செய்கிறாங்க. பட் இங்கே தமிழ்நாட்டில் பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் இப்போ நான் ஒன்றும் சொல்ல வேணாம், இந்த ஆட்சியே அதிகாரிகள் ஆட்சி தான்னு இப்போ தமிழக வாழ்வு உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வெளியே வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு. அமைச்சர்களாலேயே அவங்க துறைக்கான செயலாளர்களை சந்திக்க முடியல, அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக சொன்னார் சீனியர் மினிஸ்டர் துரைமுருகன் முதலமைச்சரின் ஒரு உதவியாளராக ஒரு செக்ரட்டரியை சந்திக்கிறதுக்கு 3 மணி நேரம் காத்துட்டு இருந்துட்டு அவருக்கு அனுமதி கிடைக்கல, கண்ணீரோடு வெளியேறினார். நான் தான் அவரை வழி அனுப்பிச்சு வச்சேன். இதை மறுக்க முடியுமா? இது ஒரு அதிகாரிகள் ஆட்சி. மக்கள் ஆட்சின்னு சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலைவர்கள் தான் ஆட்சி பண்ணணும். தலைவர்களை பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆட்சி நடத்தினா அது விளங்குமா? அது ஜனநாயகமா? மக்கள் ஆட்சியே கிடையாதுங்க, இது அதிகாரிகள் ஆட்சி. அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கும்போது இங்கே தேர்தல் ஆணையம் வந்து யாரையுமே வந்து மாற்றலையே பெருசாக. ஏன் மாற்றலை? இப்போ இந்த திமுக பாஜக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பாருங்கள், அது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இதே மாதிரி தான் கேரளாவில் பினராயி விஜயன் வந்து அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். ஒரு மாற்றம் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா அடித்து நகர்த்துவாங்க, எல்லாத்தையும் அடி முதல் முடி வரை மாற்றிடுவாங்க. அப்போது 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்குது. பாண்டிச்சேரியில் ஏதாவது மாற்றம் உண்டா? அங்கே பாஜக கூட்டணியில் இருக்குது, ஆளும் கூட்டணியில். இப்போ திமுக பாஜக எதிர்ப்புன்னுது, ஆனால் இங்கேயும் எதுவும் இல்லை. மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி கேரளாவில் இருக்குது, அவங்க நாங்கள் தான் ஒரிஜினல் பாஜக எதிர்ப்பாளர்கள்ன்றாங்க, அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அஸ்ஸாமில் சொல்லவே வேணாம், பாஜக ஆட்சி நடக்குது, அங்கே எந்த மாற்றம் எதுவும் பண்ணல. அப்போது தேர்தல் ஆணையத்தின் மேல் ஒரு கொஞ்சம் நம்பிக்கை வச்சோம் பாருங்க, இது வந்து இனிமேல் நடத்துவது, இனிமேல் விஜய்க்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்றாங்க. அவங்க என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போட்டால் ஒரே இடம்னா எல்லாரும் வந்து அங்கே குழுமுவாங்க, கூட்டம் ஜாஸ்தி ஆகும். அவரை பார்க்கறதுக்கு 5000 பேருன்னு வேலூரில் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் சென்னையிலேருந்து வேலூர் போகிற வழியில் ஆங்காங்கே 5000 பேர் நிற்கிறான். 2.5 லட்சம் பேர் ரோட்டில் நின்று இருக்கான் அன்றைக்கி ஒரு தகவல். வாலாஜாபாது, ஆற்காடு, அந்த ஏரியா வேலூர்லலாம். ஸோ அப்போ ரோட் ஷோன்னு வச்ச காரணமே என்னென்னா, அப்படியே கடந்து போயிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துல அதிகமான ஆட்கள் குவிவது என்பது தான் பல்வேறு சச்சரவுகளுக்கு, விபத்துகளுக்கு, நெரிசலுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அப்படியே கையை எடுத்துகிட்டு அப்படி போயிட்டே இருந்தாருன்னு வச்சிங்களேன், பார்த்தாச்சு, ரைட், ஓகே, தலைவர் கை கொடுத்துட்டார், ஏதோ 2 வார்த்தை பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை ஏன் இவங்க அனுமதிக்க மாட்டேன்றாங்க? அப்போ இதில் ஏதாவது ஒரு இது இருக்கா, உள்நோக்கம்? ஒரே இடத்துல அடைச்சி வச்சு தட்டி கட்டி அங்கே போய் மோதி அடிங்கடா நீங்கள், அதில் எவனாவது மிதிப்படுங்க. இல்லை, இப்போ கடந்த முறை நம்ம பார்க்கும்போது பின்னாடி இந்த தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்து அந்த ஒரு பையன் இறந்திருக்கார் அப்படின்றது இதெல்லாம் யாருங்க கட்டுப்படுத்தணும்? பாதுகாப்பு இல்லை, ஒருவேளை இதையெல்லாம் மையப்படுத்தி தானே சார் ரோட் ஷோ வேண்டாம் அப்படின்னு ஒரு ரோட் ஷோ இல்லைங்க, அது ரோட் ஷோன்றது வேற, அவர் பயணத்தில் அவரை பின்தொடர்றது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவரே சொல்றாரு என்னை யாரும் தொடராதீங்கன்னு, அதை நீங்கள் காவல்துறை வந்து தடுக்கலாம். அவரே சொல்லியிருக்காரு எதுக்கே போகிறீங்கன்ட்டு. ஆனால் ரோட் ஷோன்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர், இப்போ பனகல் பார்க்லேருந்து பாண்டி பஜாரில் பிரைம் மினிஸ்டர் வரல, இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு வந்துட்டு ஜனங்க இந்த டைம் சொல்லிடுவாங்க, இங்கே வந்து ரோட் ஷோன்னு. அந்த 2 ரோட்லேயும் ஜனங்க நிற்பாங்க, அவர் அந்த ரோடு வழியாக வருவார், அவ்வளோதான். தேர் எண்ட்ஸ் த மேட்டர். ஒரு முன்னால் அந்த டைமுக்கு முன்னால் 1/2 மணி நேரம் கூடுவாங்க, அவர் போனவொன்னு போயிடுவாங்க.
அப்போ இது பீஸ்ஃபுல் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆகிடும். நீங்கள் சொல்கிறது அவர் வேலூருக்கு போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வண்டியை பின்னாலே தொடருது. தட் இஸ் நாட் அ ரோட் ஷோ. இல்லை இப்போ இதெல்லாம் ஃபாலோ தாண்டி பண்ணுறது அது. இல்லை புரியுது சார். இப்போ இதெல்லாம் தாண்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்றனால தான் ஒரே நேரத்தில் 5 இடங்கள்ல பேசுறதுக்கு அப்படின்ற அனுமதி எல்லாம் இல்லை கிடைச்சிருக்கு. ஒரே நேரத்தில் 5 ஒரே நாள் ஒரே நாளில் 5 எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அதாவது ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க, கருணா அப்படியே ஒரு ரவுண்டாக போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அதாவது அந்த நேரம் இருக்கு இல்லையா, பிரச்சாரம் பண்ணுற நேரம், அதுக்குள்ளே நீங்கள் 50 இடத்துக்கு கூட போங்க, ஹெலிகாப்டரில் போங்க, தெர் இஸ் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து காலையில் இத்தனை மணிக்கு ஆரம்பித்து இரவு இத்தனை மணிக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றதுக்கு, அதுக்குள்ளே நீங்கள் 5 கூட்டம் தான் பேசணும், 4 கூட்டம் தான் பேசணும்னு யாரும் நிர்பந்திக்க முடியாது, உச்சவரம்பு கட்ட முடியாது. அது அவங்களுடைய கன்வீனியன்ஸு. ரெஸ்ட்டே எடுக்காமல் அவர் போயிட்டே கூட இருக்கலாம். போயிட்டு வணக்கம். இப்போ 10 மணிக்கு மேலே சில தலைவர்கள் போயிட்டு பேச முடியாதுன்ட்டு இப்படி காமிச்சிட்டு போவாங்க, இப்படின்வாங்க. வந்தாச்சு அவ்வளோதான், அவங்கள வந்து பார்த்தாச்சு, அவங்கள வந்து வேண்டுகோள் விடுத்தாச்சுன்ற கணக்கில் பேசலைன்னா கூட பரவாயில்லன்ட்டு போகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து 5 இடமா 10 இடமா அது அவருக்கு ஸ்டாமினா இருக்குது. சில பேர் ஜெயலலிதாலாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 வெயிலெலாம் தாழ்ந்த பிறகு தான் ஆரம்பிப்பாங்க. 5 மணிக்கு அப்படி ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே போயிட்டு 10 மணிக்கு முடிச்சிடுவாங்க. அதுக்கு இடையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் 1ஓ 2ஓ பொதுக்கூட்டம் இருக்கும், அவ்வளோதான். அதோட அடுத்த நாள் சாயந்தரம் தான் வருவாங்க. பிகாஸ் இட் இஸ் சம்மர் இல்லையா, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இவர் காலையிலேருந்தே ஆரம்பிக்கிறாரு. இப்போ 10 மணிலேருந்து வேற வழி இல்லை. ஏன்னா இன்னும் 30 நாள் கம்மியாக தான் அதுதான் இருக்குது. கேட்க வந்தேன் சார். இப்போ நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சதன் பிறகு மக்கள் சந்திப்பு இல்லை மக்களுக்கான இடங்களுக்கு வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்கள்ல மக்களை சந்திச்சிருக்காரு அப்படின்னு. ஆனா இப்ப அவர் இன்னும் ஒரிஜினலா போட்ட பிளான் ரொம்ப எலாபரேட்டா பட் அது போட்டிருந்தாருங்க. இடையில அந்த வந்து கரூர் கரூருக்கு அப்புறம் அது டிஸ்கனெக்ட் ஆச்சு பாருங்க, டிஸ்ரப்ட் பண்ணிட்டாங்க அதை. ஆனா அதுக்கு எப்படியும் இந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி வர்றது தானே சார் ஒரு தலைவருக்கான பண்பு. அப்போ இந்த தாண்டினா அனுமதிய இல்லாம நடத்த முடியுமா? தாண்டலாம், நம்ம தாண்டி வர ரெடிங்க அவரு. இல்ல காவல்துறை அனுமதிக்கணும். அங்க வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அதுல ரொம்ப தெளிவா இருக்காருங்க. சட்டத்தை மீற மாட்டேன், சட்டம் என்ன சொல்லுதோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன், அதில் தெளிவாக இருக்கார். நான் வந்து கோர்ட்டுக்கு போய் அதை பண்ணி இதை பண்ணி நீங்கள் அனுமதிங்க, எங்களை அனுமதிக்கிற இடத்துக்கு நான் போவேன்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் சந்தில் அனுமதித்தாலும் சரி, ரொம்ப குறுகலான வேலுசாமிபுரத்தில் அனுமதித்தாலும், நான் எங்கே அனுமதிக்கிறீங்களோ அனுமதித்த நேரத்தில் போவார். அவரை பொறுத்த வரைக்கும் ரூல் அபைடிங் சிட்டிசனாக இருக்கார். இல்லை இப்போ இதே வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திமுக பத்தின பேச்சுக்கள், அதிமுகவை பத்தின பேச்சுக்கள்ன்றது நாள்தோறும் இருக்கு. ஏன்னா அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இவர் அனுமதிக்கும் போது தான் நான் வெளியே வர்றேன், சட்டத்துக்கு உட்பட்டே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு ஆனால் நீங்கள் நம்பும்போது ஒரு விஷயத்தை அந்த பேச்சு மறந்துடுறீங்க. அப்படின்றது இல்லை, ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடுறீங்க. நீங்கள் ஒரு விஜய் மேலே தான் ஃபோக்கஸாக இருக்கீங்க. ஆனால் அந்த கட்சி டெய்லி 4 இடத்துல 5 இடத்துல தமிழ்நாடு பூரா கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் நாஞ்சில் சம்பத்தை கேளுங்க, ராஜ்மோகனை கேளுங்க. இன்னைக்கு சென்னையில் ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் கூட்டங்கள் நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த வேலையை அது கலப்பணி இல்ல, தேர்தல் அது பணி அது நடந்துகிட்டு தான் சார் நடக்குதுங்க. இருக்கு. இல்ல எடப்பாடி இந்த பழனிசாமி அவர்கள் தினசரி எடப்பாடி ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு, இல்ல, ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க, ஒரு பேசு பொருளா இருந்துகிட்டே அது இருக்காங்க. வந்து இந்த அறிக்கை அரசியல் என்பது அந்த காலத்தில் கருணாநிதி டெய்லி ஒரு அறிக்கை, அதை ஒரு 15 நிமிஷம் சன் நியூஸில் வாசிப்பாங்க. புரியுதுங்களா? இந்த அறிக்கை எவனோ எழுதி கொடுக்குறான், யாரோ போடுறாங்க, அதெல்லாம் இல்லைங்க. மக்களுக்கான அரசியல் பண்ணணுன்றது ரொம்ப தேவைதாங்க. இப்போ யாருமே அதை பண்ணலைன்றதான் என்னுடைய வருத்தம். சும்மா அறிக்கை விட்டுறது, அப்புறம் வந்து ஒரு ஃபோன் பண்ணி பேசுறது, அதெல்லாம் போச்சுங்க. மக்களுக்கான அரசியலை யாருமே பண்ணுறதில்லை, இன்க்ளூடிங் விஜய். யாருமே சொன்னா Okay. எக்ஸ்க்ளூடிங்கா இன்க்ளூடிங்கா அது உங்களுடைய இது. Right. இன்னைக்கு அந்த ஜெனரேஷன் ஹஸ் கான். மக்களுக்காக வந்து நிற்கிறது பேசுறது அதெல்லாம் இப்போ எல்லாமே நாடகம்தான், ஸ்கிரிப்ட் தான். இவரை சொல்கிறாங்க ஸ்கிரிப்டுன்னு, எல்லாமே ஸ்கிரிப்டடாக தான் போயிட்டுருக்கு. இப்போ பொன்ராஜ் அவர்கள் பேசியிருந்த அந்த விஷயம் அப்படின்றது இன்னைக்கு பூதாகரமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல அதை எப்படி நீங்கள் பார்க்க சார், பொது வெளியில் நம்மளை போன்ற அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பற்றி பேசுகிறவங்க கொஞ்சம் காக்க வேண்டும். யாராக இருந்தால் யாராயினும் நாகாக்க, இல்லைன்னா சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுன்னு வள்ளுவர் பல ஆயிரத்துக்கு முன்னாலே சொல்லிட்டு போயிருக்காரு.
நான் கேட்ட அந்த காணொளி இட் இஸ் இன் வெரி பேட் டேஸ்ட். அதாவது வந்து தாவேக்கால இருக்கிற பெண்கள் அவங்க தற்குறிகள், அவங்க விவகாரிகள் அப்படின்னு பேசுறது, பண்றவங்கள கூட அப்படி நம்ம பேசக்கூடாது பொது வெளியில். சி வாட் ரைட் யூ ஹவ் காட் டு பிராண்ட் சம்படி. அதில் இளைஞர்கள், பெண்கள், இளம்பெண்கள் நிறைய ஆதரவு இருக்கு. அவங்க அண்ணன் பார்க்குறாங்க, தம்பின்னு பார்க்குறாங்க, சகோதரனாக பார்க்குறாங்க. என்னவோ அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்குங்க. அது வந்து நீங்கள் நானும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுடைய விருப்பம் அது. அப்போ அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு கிரேஸாக இருக்காங்க. அவர் மேலே ஒரு ரொம்ப அதிக அளவு அன்பும் பாசமும் சொல்கிறாங்கன்னா, அவங்கள வந்துட்டு புருஷனை கூட மதிக்க மாட்டாளுங்க இவங்கெல்லாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா? அது ரொம்ப தப்பு, வன்மையான கண்டனத்துக்குரியது. அவர் எவ்வளோ சீக்கிரம் அதை வாபஸ் வாங்கி மன்னிப்பு கேட்டுக்கிறாரோ பாருங்க. தப்பு செய்கிறது மனித இயல்புங்க. அதை உடனே அதை உணர்ந்தது, ரைட் சாரி ஐ ஹவ் நாட் இது போல் உங்களெல்லாம் ஹர்ட் பண்ணோன்னு நான் பேசலை அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கணுன்றது தான் என்னுடைய அப்சர்வேஷன். ரெண்டாவதுங்க, தமிழ்நாடு அரசு காவல்துறையெல்லாம் நான் தூங்கிட்டு இருக்கா? ஒரு பக்கம் நக்கீரன் கோபால் கண்ணா அப்படின்னா ஒரு ஜேர்னலிஸ்டா அல்லது ஒரு கூலிப்படை தலைவனான்னு தெரில. இன்னொரு பக்கம் இந்த மற்ற ஆட்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி டிஎம்கே அஃபிஷியலி அப்ரூவ்டு ஸ்போக்ஸ் பர்சன் பப்ளிக் பிளாட்ஃபார்மில் பேசுகிறாங்க. இப்போ இதுக்கு இடையில் அப்துல் கலாம் வந்து ஒரு அறிவியல் ஆளுமை, குடியரசுத் தலைவராக இருந்தவர், மக்களை ஜனங்களெல்லாம் கனவு காணுங்கள்னு சொல்லி இளைஞர்களை ரொம்ப ஊக்குவித்த ஒரு நல்ல மனுஷன். அவர்கிட்ட இவர் ஏதோ என்னவா இருந்தார், கிளார்க்காக இருந்தாரா, அசிஸ்டண்ட்டாக இருந்தாரா, பிஏவாக இருந்தாரா, ஆலோசகன், அவருக்கு இவர் ஆலோசகராக சொல்லியிருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். அதாவது அவன் வச்சுக்கிறது தான். அசிஸ்டண்ட் இயக்குனர்லாம் போயிட்டு நான் இயக்குனர்னு சொல்லிக்குவாங்க. அது மாதிரி இவர் அப்துல் கலாம் ஆலோசகர்னு இவர் சொல்லிக்கிறாரு. இவர் அப்துல் கலாமுக்கு ஒரு பணியாளராக இருந்திருக்கலாம், அவருக்கு உதவியாளராக இருந்திருக்கலாம், அவருக்கு பர்சனலாக ஏதாவது உதவி பண்ணுறவராக இருந்திருக்கலாம். அவருக்கு ஆலோசனை சொல்கிறவர் இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ அவர் வந்துங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அப்துல் கலாம் மறைவுக்கு பிறகு அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். யார்? இந்த பொன்ராஜ் அவர்கள். வந்தவரே ஏதோ ஒரு பெரிய மாற்றம், அப்துல் கலாம் வழியில் நான் அப்படி ஏதோ ஒரு இயக்கம்லாம் நடத்தி கொஞ்சம் வசூல்லாம் பண்ணாருன்னு சொல்லிக்கிறாங்க, எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு இயக்கம் நடத்தினார் அப்துல் கலாம் இளைஞர்கள் அப்படின்னா, அதை வச்சு கொஞ்சம் அந்த பிராண்டை வச்சு கொஞ்சம் ஓட்டினார், வண்டி ஓடலை. அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில் தான் நான் பார்த்தேன், அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு சொன்னார், அவரே சொன்னது தான், நான் இட்டுக்கட்டிலாம் சொல்ல. ரஜினிகாந்தை பற்றி அந்த விவாதம் ஆதவ் அர்ஜுனா வரும்போது ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் உட்காந்துருக்கும்போது அவர் சொன்னது என்னென்னா, இல்லை அதெல்லாம் தப்பு, ஹைதராபாத்லேருந்து எங்கிட்ட டெய்லி பேசிகிட்டு இருந்தார், ஆஸ்பத்திரியில் இருந்தால் கூட தேர்தல் இதெல்லாம் நான் தான் எழுதிட்டு இருந்தேன் அறிக்கையெல்லாம் ரஜினிகாந்துக்கு. அதாவது ரஜினிகாந்த் அரசியலுக்கு எப்படி தமிழறிவு மணியன் ஒரு பில்லரோ அது மாதிரி இவரும் இருந்து தான் சொல்லிக்கிறாரு. ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ஃபேக்ட், ரைட். அப்போ அந்த அப்துல் கலாம் அவருடைய சிந்தனைக்காக ஒரு இயக்கம் நடத்தினா அதை விட்டார். இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றாருன்னு அவர் கூட வந்து பயணிக்கிறாரு. இப்போ அவரும் அரசியலுக்கு வரல. இப்போ அடுத்தது கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்துக்கு போனார். இவர் போகிற ஆட்கள்லாம் பாருங்கள், இவர் வந்து இப்படிலாம் பேசலாமா? இப்போ அவர் அங்கே போய் மக்கள் நீதி மையத்தை தலைமை ஆலோசகர் கண்டெஸ்ட் பண்ணாரா என்னான்னு கூட எனக்கு தெரியல, ஏதோ சட்டமன்றத்தில் பண்ணலைன்னு நினைக்கிறேன் இல்லையா. அப்புறம் அங்கேருந்து வந்துட்டார். இப்போ வந்து என்னுடைய அப்சர்வேஷன், அவர் டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அப்துல் கலாம், அவருடைய இயக்கம், ரஜினிகாந்த், அப்புறம் கமல்ஹாசன், இன்னைக்கு திமுகன்னு வந்திருக்காரு. இவரை ஏன் பொலிட்டிக்கல் சொல்லக்கூடாது? விபச்சாரம் என்பது வெறும் சில மட்டும் இல்லைங்க, அது தவறு தானே சார். இப்போ அவரு சொன்னது தவறுன்றது தான் நம்ம பேசுறோம். ஆனாலும் நம்ம அதுக்கு ஒரு உதாரணம்ன்றதே தவறு இல்லைங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து பைத்தியம் மாதிரி இருக்காங்க விஜய் மேல, அதை பத்தி நீ ஏன் ஒரி பண்ற? சி எம்ஜிஆரை வந்துட்டு எந்த அளவுக்கு பெண்கள் நேசித்தார்கள், விரும்பினார்கள் என்பது, ஆனால் எல்லாம் தப்பான அர்த்தத்தில் நம்ம பார்ப்போம். அதை ஒரு சகோதரனாக, ஒரு அண்ணனாக, ஒரு அப்பாவாக, ஒரு நம்பிக்கையாக பார்க்குறாங்க. அதை போய் நீங்கள் வந்து
அப்படின்னு பேசுகிறீங்களே, அரசியல் தானே இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஐ எம் நாட் அவரை வந்து பதில் சொல்லணும்னு சொல்ல. நம்ம ஒரு கொள்கையில் இருக்கிறோமா, எவன் தலையிலாவது சொத்திக்கிட்டு அரசியலில் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா எப்படி இப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கு. இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒருவேளை விஜயே நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டா அவருக்கு ஆலோசகராக போய் உட்காருவீங்களா? ஸோ ஒரு நிலையற்ற கொள்கையை வச்சுக்கிட்டு இவர் வந்து மற்றவங்களை நான் விமர்சனம் பண்ணோன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து கடவுள் மறுக்கணும், ராகு காலத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, இப்படி மூடப்பழக்க வழக்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் எனக்கு மற்றவங்களுக்கு மேடையில் பிரசங்கம் பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து மணி அடிச்சுக்கின்னு பூஜை பண்ணுற பல பேரை எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொது வெளியில் பெண்களை, அதுவும் தமிழ்நாட்டு பெண்களை நீங்கள் வந்து அது எந்த கட்சிக்காராக இருக்கட்டும்ங்க, ஆனால் பெண்ணிய போராளிகள் ஒரு படை வருவாங்களே ஏதாவது பெண்களை பற்றி பேசினா, ஏன் இப்போ எல்லாமே அரசியல் தாங்க. இந்த பக்கம் ஏதாவது பேசிட்டாங்கன்னா திமுகவுக்கு எதிரான ஆட்கள், போலீஸ் கமிஷனரே நேரம் உள்ள பிக்சரில் வந்திருப்பார், அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. ஆனால் பெண்களுக்கான பாதுகாப்பு தரக்கூடிய முதல்வர் ஆட்சியில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு குறிப்பிட்ட தலைவரை ஆதரிக்கிறவங்கள ஒரு ஆள் பேசி அது அப்படியே சமூக ஊடகத்தில் வைரலாக வந்து கண்டம்னேஷன் வந்துனே இருக்குது. போலீஸ் வந்து அமைதியாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு பத்திரிகையாளர், இது தப்பு இல்லைங்களா, நீங்கள் டெலிஃபோன் உரையாடல் ஆடியோ போட்டிருக்காங்க பார்த்தேன், நீங்கள் இது பண்ணுறது சரியில்லையா, தப்பு இல்லையான்னா, என்ன தப்பு சொல்கிறதுல என்ன தப்புன்னு திரும்ப அவர் அதை வந்து அழுத்தம் சொல்கிறாரு. இது பொது வெளியில் இப்போ இணையத்தில் கிடக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஆட்சியாளர், ஏன்னா அவர் வந்து திமுக ஆதரவாளராக இருக்கிறதால. இன்னைக்கு விஜயே இப்போ பார்த்தேன், விஜய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிட மாட்டார், அவரே வந்து ரொம்ப ஒரு கண்டம் பண்ணி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ ஐ திங்க் பொன்ராஜ் மாதிரியே அரசியலை பேசுகிறவங்க அரசியலை விமர்சனம் பண்ணுங்க, மற்றபடி பெண்களை அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அதெல்லாம் பண்ணுறதுன்றது தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பேசும்போது மக்கள் நீதி மையம் அப்படின்னு பேசுனனால கமலஹாசன் அவர்களுடைய அந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா நாங்கள் விட்டு கொடுத்து நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசினாலும் டார்ச் லைட் அப்படின்றது சாதாரணமான சின்னம் கிடையாதுன்றதையும் சொல்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும் கதை தான். அதாவது அவர் வந்து நேற்று வந்த தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்து ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. தனக்கு வந்து 2 சீட்டு தான் கொடுக்குறாங்க. அந்த 2லேயும் கூட உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டி போடணும்னு சொல்கிறாங்கன்போது அது ஒரு நெருக்கடியாக வந்து அவமானப்படுத்துகிறாங்க, சிறுமைப்படுத்துகிறாங்க திமுக. அதனால் இது ஏற்றுக்குவானா, ஃப்ரீயாகவே நான் நடிச்சு கொடுத்துட்டு போகிறேன்பான்ற மாதிரி. இல்லை, திருமாவளவன் அவர்களும் அதுக்கு ஒரு விஷயம் இல்லை திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, முதல்வர் வந்து அவரை இப்படி விடக்கூடாது. உடனே முதல்வர் அவரை பாராட்டுறாரு, தமிழகம் சரித்திரம் உங்களை பாராட்டுறேன்னு. ஏங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க, வாங்க பேசுவோன்னு சொல்ல, ரெண்டும் வேற எதுக்காவது ஒதுக்கலாண்டான்ற மாதிரி. யோசிச்சு பாருங்க, கமலஹாசன் வந்து என்ன அரசியலை சொல்லிட்டு வந்தார், எதுக்காக அவர் வந்து அரசியலுக்கு வந்ததா சொன்னார்? குடும்ப அரசியல், ஊழல். இன்னைக்கு பிஜேபி வந்துடும்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதும் பிஜேபி தானேங்க ஆட்சியில் இருக்கு. 2014 ஆட்சியில் இருக்காங்க மோடி இல்லையா? நீங்கள் எப்போ அரசியலுக்கு வந்தீங்க, அரசியல் எப்போ ஆரம்பித்தங்க தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலும் போது யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தது? அப்போல்லாம் தெரியலையா அது உள்ளே வந்துடும் அப்படின்னு? அதனால் இதெல்லாம் வந்துங்க சந்தர்ப்பவாத அரசியல். கமல் வந்து அவர் ஒரு கலைஞர்ன்ற முறையில் எடுத்த நற்பெயரை இந்த அரசியலில் குதித்து கெடுத்துக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு சாரார் சொல்கிறாங்க, ஒரு கதை சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, அவருக்கு இப்போ 2-3 படம் புக்காயிருக்கு, இப்போ பட வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்கார். அவர் வந்து இப்போ தேர்தல்னால் பணம் கொஞ்சம் செலவாகும், ரெண்டாவது இன்னும் ஒரு 4-5 பேர் எம்எல்ஏன்னு ஆக்கி விட்டுறணும், நாம் ஒரே ஆள் ஒரே அடையாளம் ராஜ்யசபா எம்பி நாம் ஆகிட்டோம், அதனால் வேறு எவனும் தேவையில்லை, இந்த கட்சியை நம்மளே ஒரு ஆள் ஒன் மேன் ஆர்மியை நடத்திக்கலான்னு சொல்லி
திட்டமிட்டு தான் அவர் சுயநல நோக்கத்தோடு இதை பொதுநலம் மாதிரி தியாகம் பண்ணா மாதிரி கதை விடுறாரு. எது எப்படியா இருந்தாலுங்க, நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்டீங்க, அரசியல் பேசுகிறீங்க. அப்போ சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து ஒரு நிலை எடுக்கணும்ல. இப்போ ஒன்றும் இல்லை, தமிழக வாழ்வுரிமை இயக்கம் இன்னைக்கு பார்த்தேன். இப்போ நான் நினச்சேன் அவர் எங்கே போய் ஒரிஜினலாக பாமக ராமதாஸ் சசிகலாவில் போய் சேருவாரா, இல்லை எடப்பாடி கிட்ட போக மாட்டார் பாஜக இருக்கிறதால, விஜய் கிட்ட வர முடியாது ஏன்னா மகா கடூரமாக பேசியிருக்காரு. சரி, சீமான் கிட்ட போகிற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா சீமான் இவரை சேர்த்துக்க மாட்டார். இதனோட பெரிய காம்படிஷனுக்கு வந்துட்டானே இவனும் தமிழர்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 6வது அணியை இப்போ அவர் தலைமையில் அமைச்சிருக்கார். வேல்முருகன் தலைமையில் தமிழ்நாட்டு ஜனங்க என்ன பண்ணுறதுன்னே திக்கு மூக்காட போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அரசியலுக்கு வந்துட்டு தேர்தலுக்கு இன்னொரு கட்சிக்காக தியாகம் பண்ணுறேன் அப்படின்னா, திமுக கூட்டணி பாருங்கள், ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் என்ன பெர்செப்ஷன் இருந்தது? அசைக்க முடியாத கூட்டணி, எஃகு கோட்டை, தொடர்ச்சியாக 9 வருஷம் கலைஞரே மிஞ்சிட்டாருங்க ஸ்டாலின், டேஞ்சரஸ் தான் கலைஞர்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த 3 மாதத்தில் பாருங்க, அதாவது சில்லியாக ஆயிடுச்சு. காங்கிரஸ் ஒரு 2 மாதம் வச்சு செஞ்சுதான். ஆனால் அது புத்திசாலின்னு இப்போ தான் எனக்கு புரியுது. எல்லாரையும் வெட்டி இருக்காங்க. காங்கிரஸ் வெட்ட முடியல, எக்ஸ்ட்ரா 3 ஒரு ராஜ்யசபா வாங்கிடுச்சு. ஆனால் அதன் விளைவு இப்போ காங்கிரஸ் பிளவுபடுது. இன்னைக்கு கூட அந்த பொதுச் செயலாளர் ஒரு ஆள், ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி செல்வம்ன்றவரை நேற்று அவசரமாக எக்ஸ்பெல் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி அவர் தாவைக்கால இப்போ ஜாயின் பண்ண போகிறாரு. பனையூர் அலுவலகத்தில் விஜய்க்காக காத்துட்ருக்காரு. இப்போ அவர் மட்டும் இருக்காது, காங்கிரஸில் ஒரு முக்கியமான ஆட்கள் ஒரு பிளவு வரும். அஃப்கோர்ஸ் காங்கிரஸில் எவன் போனாலும் எவன் வந்தாலும் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி பக்கம் யார் இருக்கானோ அவன் தான் காங்கிரஸ்ன்னு மக்கள் அங்கீகரிப்பாங்க. ஆனால் உங்கள் ஆதரவு குறையுது இல்லை, உங்களுடைய உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள், கேடர்ஸு, அந்த பகுதியில் அவன் ஆர்கனைசராக இருந்திருப்பான்ல. இப்போ அவனுடைய இதெல்லாம் போதும் இல்லையா? அதனால் ஒரு பகுதி காங்கிரஸ் வந்து இந்த சண்டையினால் இப்படி வந்து அடாவடியாக செல்வ பெருந்தகை தன்னுடைய வியாபார நோக்கத்துக்காக ஒரு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. ராகுல் காந்தி இதுக்கு டெட் அகைன்ஸ்டான். அவருக்கு இதில் துளியும் விருப்பம் இல்லையா? எல்லாம் சைன் ஆயிடுச்சு சார், ஆயிடுச்சுங்க. அதனால தான் அவர் இது வரைக்கும் அதை பற்றி ஒரு சின்ன வார்த்தை கூட போடல. பார்த்தீங்களா? தமிழ்நாட்டுக்கே அவர் வரமாட்டேன்றார். பார்த்தீங்களா? ஐ ஆம் அஃப்ரைட். அவர் வராமல் பிரியங்கா காந்தி அப்படி இப்படி தள்ளி விட்டுட்டு கேரளாவை கான்சன்ட்ரேட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரளாவில் ஆட்சியை பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. பாண்டிச்சேரிக்கு கூட வந்துட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். அதாவது தன்னுடைய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை கட்சிக்கோ காங்கிரஸ் தலைமைக்கே தெரிவிப்பார்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி. ஸோ அதனால் வந்து ராகுல் காந்தி வந்து தாவேகாவோட போகிறது தான் பெட்டர் காங்கிரஸுக்கு. அஸ் எ லீடர் ஆஃப் தி காங்கிரஸ் அவர் கட்சியை பற்றி தான் நாங்கள் நினைக்க முடியும். ஸோ அதனால் பண்ணாங்க. சரி, நம்ம மெயின் இந்த பர்செப்ஷனை பாருங்கள். இப்போ கம்யூனிஸ்டுகள் கடுமையாக விமர்சனம் பண்ணி 3 கூட்டம் 4 கூட்டம், அந்த ஜெனரல் செக்ரட்டரி எம்ஏ பேபியே வந்துட்டார் சிபிஎம்மில். கடைசியில் எல்லாம் இவ்வளோ அடித்து எல்லாம் பண்ண பிறகும் 5க்கு தான் ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ கொடுமையான ஒரு சூழல். மதிமுக அவங்க தலைவர் இப்போ பேசினார், யாரோ ஒருத்தர் அவைத்தலைவர், அவர் சொல்கிறாரு, நாங்கள் சிரித்து கொண்டே அழுகின்றோம்ன்றாரு. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். மதிமுக தலைவர் சொல்கிறார், அவைத்தலைவர். ஏன்னா ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க கூட்டணி கட்சிகளை. பல்வேறு கூட்டணி கட்சியும் உள்ளுக்குள்ளே ரொம்ப வருத்தம் இருக்குங்க, மன வருத்தம் இருக்குது, கவலை இருக்கு. நம்மளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க திமுகவினர்னு. அதாவது சீட்டு குறைக்கிறது கூட முக்கியம் இல்லைங்க. இந்த சீட்டு எங்கள் சின்னத்தில் நில்லுன்னா நீ உன் கட்சியை டைவர்ஸ் பண்ணிட்டு வான்னு அர்த்தம். அதான் பச்சையா. யூ வில் பி ட்ரீட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years இஃப் யூ ஆர் எலெக்டட் ஆஸ் அன் எம்எல்ஏ, நாட் ஆஸ் யுவர் பார்ட்டி மெம்பர், ஆஸ் எ டிஎம்கே பார்ட்டி மெம்பர். அப்போ டிஎம்கே கொறடா அங்கே வந்து ஏதாவது ஒரு உத்தரவு கொடுத்தா யூ ஹேவ் டு ஒபே இட். அது மக்கள் விரோதமாக இருந்தாலும் உன் கட்சி நிலைப்பாடுக்கு எதிராக இருந்தாலும். ஸோ இப்படி கூட்டணி கட்சிகளை கொத்தடிமையாக நடத்துகிற திமுகவுக்கு களத்தில் வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். திமுக வந்து அந்த இருந்தது பாருங்க ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால், அது இன்றைக்கி இல்லைங்க. ஸ்லோவாக அப்படியே ஒரு மாதிரி செல் அரிக்கிற மாதிரி. நீங்கள் உங்கள் ஆட்சி, உங்கள் அதிகாரம், அது ஆட்சியிலையும் பங்கு இல்லைன்னு தெளிவாக சொல்கிறாங்க.
அப்போ என்னத்துக்கு நாங்கள் வேலை செய்யணும்? இன்னொன்று, இந்த கஷ்டப்பட்டு 28 தொகுதி வாங்கினாங்க இல்லையா, ப்ராக்டிக்கலாக கை முறுக்கி தான் வாங்கிடுச்சு காங்கிரஸ், இல்லைன்னா கிடைச்சிருக்காது. சிபிஎம் எவ்வளோ முறுக்கி பார்த்தாங்க. அப்படி வாங்கினதால திமுக கார லோக்கல் பேஸ் லெவலில் 28 வாங்கிட்டேல்ல, உன்னை வச்சு செய்கிறேன்ட்டு அந்த ஒரு உள்குத்து நடக்குது. இப்போ பாண்டிச்சேரியில் பாருங்கள், மனு தாக்கல் முடிஞ்சாச்சு, வாபஸ் வாங்க மாட்டேன்றாங்க. எல்லாம் 30-30ல் நிற்கிறாங்க. ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட் தான். இப்போ இது யாருக்கு பயனாகும்? அப்போது போத் இன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி திமுக தலைமை வந்து கூட்டணியை மிக அருமையாக வழி நடத்தி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் பப்படமாகி போச்சு. ஸோ இதனால அட்வான்டேஜ் யாருக்கு சார்? ஏன்னா அதிமுகவுக்கு தான் இது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு இது பயன்பெறும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது சொல்றாரு, இந்த கூட்டணி செட்டில்மெண்ட் எப்படி ஆயிருக்குன்னா தேமுதிகக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததும் விசிகாக்கு அந்த அளவுக்கு கொடுக்காதையும் கம்பேர் பண்ணியெல்லாம் பேசுறாரு. அப்போ டிஎம்கே கூட்டணியிலேருந்து ஷிஃப்ட் ஆகுதா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குன்னு, இல்லை விஜய் ஒரு பக்கம் இருக்காரு, எப்படி இருக்கு? அதாவதுங்க, எடப்பாடிலாம் தப்பு கணக்கு போடுறாங்க. அவங்க 2 பேர் மட்டுமே இருந்தப்போ இருதுருவ அரசியலாக இருந்தபோது நீயா நானா, உங்கள் மேலே இருக்கிற குறையெல்லாம் எனக்கு வேற வழி இல்லை, இவரை ஆதரிச்சிருவேன், இவர் மேலே குறையெல்லாம் உங்களை ஆதரிச்சிருவேன். இப்படி தான் வண்டி ஓடிட்டு இருந்தது 77லேருந்து. எப்போ அதிமுக தோன்றுச்சோ அதுலேருந்து திமுகவா அதிமுகவா மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் என்ன மறந்துடுறாங்கன்னா, 2024 பிப்ரவரி 2 தாவேக்காவை விஜய் துவக்கியதுக்கு பிறகு ஒரு பெரிய சேஞ்ச் வந்துடுச்சுங்க. பெரிய சேஞ்சுனா, 3ஆவதாக ஒரு ஆள் சீரியஸாக களத்தில் குதிச்சிட்டான். அதுக்கு முன்னாலேயும் நிறைய பேர் 3ஆவதாலாம் வந்தாங்க. மக்கள் நல கூட்டணி, அப்புறம் விஜயகாந்த் ஒரு ஃபேக்டர்லாம் வந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஜனங்க மத்தியில் பெரிய எடுபடலை. ஆனால் விஜய் என்ற ஒரு சீரியஸாக வந்து நிற்கிறாரு. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க குறைந்தபட்சம் 25 உறுதின்றாங்க. இப்போ சீமான் வந்து இன்னும் 8% பார்லிமெண்ட்டில் தான் வாங்கினார். சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அவர் 5ஓ 6ஓ தான் வாங்கியிருக்காரு. எத்தனை வருஷமா? 16 வருஷமா. புரியுதுங்களா? விஜயகாந்த் மேக்சிமமாக வாங்கினதே 10% தான். அப்போ இன்னைக்கு விஜய் நுழைந்து முதல் தேர்தல்லையே நீங்கள் மற்ற கணக்கெல்லாம் விடுங்க, 25% சாலிடாக இருக்குது. அவர்கிட்ட 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ பெரம்பூரை எடுத்துங்களேன், அந்த சட்டமன்ற தொகுதியில் அந்த கூட்டம் போடுறாங்க, செயல் வீரர் கூட்டம். அந்த மாவட்ட செயலர் சொல்கிறாரு, இந்த தொகுதியில் 40,000 கட்சி உறுப்பினர் இருக்காங்கன்றாரு. 40,000 பேரில் ஒரு ஆள் 2 பேர்கிட்ட பேசுகிறேன், கதை முடிஞ்சதுங்க. 1,20,000 ஓட்டு வந்துடும். புரியுதுங்களா? அதனால் தாவேக்கா வந்து களத்தில் நுழைஞ்சதால் இவங்களுக்கு படுறதெல்லாம் எங்களுக்கு வரோன்னு எதிர்பார்ப்பது மடத்தனம். யாருக்கோனா போவோம், உங்களுக்கும் போகலாம், விஜய்க்கும் போகலாம். என்னுடைய அனுமானம் என்னன்னா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லையும் பாதிப்பு ஏற்பட போகுதுங்க விஜயினுடைய அரசியல் நுழைவால். அது வேரி ஆவானா, திமுகவுக்கு 10% லாஸ் ஆகலாம், காங்கிரஸுக்கு 5% லாஸ் ஆகலாம், ஈவன் பிஜேபிக்கு 2% லாஸ் ஆகலாம், நாம் தமிழருக்கு ஒரு 10% லாஸ் ஆகலாம், அதிமுகவுக்கும் 5% லாஸ் ஆகலாம். இப்படி தான் வேரி ஆகுமே தவிர பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ், பட் டோட்டலாக எல்லாருமே அஃபெக்ட் ஆக போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃப்ளூட் சிச்சுவேஷனில் அவர் இல்லைன்னா நான் தான் அப்படின்னு இப்படியே நிற்க முடியாதுங்க. என்னுடைய ஒஸ்ட் கேஸ் சீனரிய கணக்கே என்னன்னா, 1952க்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை, எந்த கட்சின்னு சொன்னால் தப்பாக போயிடும், எந்த கூட்டணிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலைமை வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதை நோக்கி தான் தமிழ்நாடு தேர்தல் களம் போயிட்டுருக்கு. இறுதி உறவு அரசியல் இல்லைங்க, அது முடிஞ்சு போச்சு. இப்போ 5 கூட்டணி, இப்போ இவரை சேர்த்தா 6வது கூட்டணி வச்சிங்க. so many people will be in the field, but the fight is between 3 contenders தான், திமுக, அதிமுக, தாவேகா. இதில் யாருக்கு எப்படி வரப்போகுதுன்னு போது இப்போ ஈக்குவலாக ஷேர் பண்ணாங்கன்னு வச்சுங்க, ஆளுக்கு 30-30 வந்ததுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்போ சமமான போட்டி தான் இருக்குங்க, யாருக்கும் பெரிய எட்ஜ் எல்லாம் வராது. யார் ஜெயித்தாலும் ரொம்ப சொற்பத்தில் ஜெயிப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும்
அதாவது யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத நிலை தான் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இருக்கு. எவ்வளவு சீட்டு ஜெயிப்பாங்கன்றதெல்லாம் பேசுறாங்க சார். தாவேக்கா வந்து அதெல்லாம் ஒரு இங்க- சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. அதெல்லாம் இதோ பாருங்க, பெரம்பூர்ல வந்துட்டு விஜய் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிப்போன்னு எங்க தளபதிக்கு நாங்க உறுதி கொடுத்துருக்கோன்றாங்க. அப்ப என்ன நடக்க போகுது? அதெல்லாம் வந்துங்க அரசியலை தெரியாதவர்கள் பேசுற பேச்சு. இப்போ மோடி 2024 தானே நடந்தது தேர்தல். அப்போ வந்து இந்தியா டுடே ஒரு ரொம்ப புகழ்பெற்ற பத்திரிகை, ஒரு பெரிய சப்பாலஜிஸ்ட், அவரும் ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ண ஆள் கரெக்டாக ஆல்மோஸ்ட். அவங்கெல்லாம் சொன்னது என்னன்னா 400 தொகுதிகளுக்கு மேலே இந்த வாட்டி 3வது முறையாக ஜெயிக்க போகிறாருனாங்க. ஆனால் ரிசல்ட் என்னாச்சு? 240 தான் பிஜேபி. அதாவது தனிப்பெரும்பான்மைக்கே 32 கம்மியாக போச்சு. இன்னைக்கு 2 பேர் துணையோடு தான் மோடி அப்படி நடந்துட்டு இருக்கிறாரு. அதனால் வந்துங்க இந்த கருத்து கணிப்பா, கருத்து திணிப்பா, நம்மளை கிச்சு கிச்சு நம்மளே மூட்டிக்கலாம். ஏன் 210ன்னு சொல்லிட்டு இருக்காங்களா சில பேர்? ஏங்க 117 18 வரப்போதா பாருங்க நீங்கள். அதனால் வந்து இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி ஸ்டிப் ஃபைட்டு. இதில் வந்து வெற்றி யாருன்றது கிண்டி ரேஸில் அந்த குதிரை முகத்தை மூக்கை இப்படி நீட்டினா ஃபோட்டோ ஃபினிஷ்னு வாங்க அதுக்கு பேர். அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். இல்லைன்னா ஜனங்க பிரித்து எல்லாருக்கும் வச்சுங்க. யாராவது 2 பேர் சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல. மக்கள் விரும்ப மாட்டார்கள் கூட்டணி ஆட்சின்னு. அவங்க மக்களே விருப்பத்தை தெரிவிச்சிருவாங்க. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைடான்ற அப்படி தான் வருமே தவிர இதெல்லாம் வந்துங்க இவருக்கு மேலே இருக்கிற கோபம் பூரா நான் வாங்கிக்குவேன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு தேர்ட் பிளேயர், சீரியஸ் பிளேயர் ஹஸ் எமர்ஜ்டு. அதனால் இதை மறந்துட்டு எடப்பாடி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அது மாதிரிலாம் வர்றதுக்கு. ஸோ பார்ப்போம் சார். இன்னும் நாட்கள் இருக்கு, இன்னும் காட்சிகள் நிறையவே இருக்கு. அதை ஒட்டி நிறைய விஷயங்களை பேசலாம் சார். நன்றி. தி லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.